வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இன்றைக்கி நம்ம நல்ல கரகரப்பாக ஒரு மொறுமொறுப்பான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். ஈவினிங் டைமில் நம்ம ஈஸியாக இது மாதிரி செஞ்சிடலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு தோல் உரித்து அதில் சேர்த்துட்டு ஒரு மேஷரால் நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சுக்குங்க. உங்களுக்கு உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சுன்னா கட்டி இல்லாமல் நல்லா மசிஞ்சிரும். இது மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்குங்க. இந்த பச்சரிசி மாவு வந்து நீங்கள் நைஸாக உள்ள மாவை சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்நாக் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சமாக பூண்டும் மிளகும் சேர்த்து பேஸ்ட்டாக இடித்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக டேபிள் சால்ட் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா சூடான எண்ணெய் சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. உங்கள்கிட்ட பட்டர் இருந்தால் கூட லைட்டாக மெல்ட் பண்ணி சேர்த்து இதை கையால் நல்லா பிசைஞ்சு முதல்ல இது மாதிரி எடுத்துக்குங்க. இதுக்கு பிறகு தண்ணி சேர்க்கலாம். இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையணும். அதிகமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது மாதிரி கொஞ்சம் டைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக நம்ம முறுக்கு மாவெல்லாம் பிசைகிற மாதிரி பிசைஞ்சு இது மாதிரி எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து ஒரு முறுக்கு உரல் எடுத்துக்கிறேன். இது மாதிரி உள்ள உரல் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு கண் உள்ள இந்த ஸ்டார் அச்சுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி போட்டுக்கிட்டு நம்ம இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு மாவு கொள்ளுதோ அந்த அளவுக்கு இந்த மாவை இந்த குழாயில் சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு மூடி போட்டு டைட்டாக மூடிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து நீள நீளமாக நீங்கள் முறுக்கு பிழிகிற மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கணும். நீங்கள் டைரெக்டாக எண்ணெயிலே பிழிஞ்சிக்கலாம். நான் வந்து இது மாதிரி முதல்ல இந்த பிளேட்டை பிழிஞ்சிக்கிறேன். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்ச பிறகு இதை நம்ம ஒரு சின்ன டிசைனாக நம்ம அதை வளைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அப்படியேவும் நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இது மாதிரி நான் வளைச்சி ஒரு சின்ன ரவுண்டு மாதிரி இது மாதிரி இது மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் அதை அப்படியே டைரெக்டாக போட்டு பொரிக்கிறதுனாலும் நீங்கள் முறுக்கு மாதிரி பொரித்து விட்டுட்டு இடையில அப்படியே நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கலாம். நான் இது மாதிரி ஒரு டிசைனாக இருக்கட்டும்னு இது மாதிரி நான் கட் பண்ணி வளைச்சி இந்த மாதிரி டிசைன் எடுத்துக்கிறேன். இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ நான் இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாதி அளவு மாவு இந்த மாதிரி நான் அது மாதிரி எடுத்துருக்கிறேன். மிச்சத்தை நான் முறுக்கு மாதிரி பிழிஞ்சுக்குவேன். இது ஒரு டிசைனுக்காக இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக காய்ஞ்சிருக்கணும். இது போடும்போது எண்ணெய் நல்ல சூட்டில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா பொரிஞ்சு வரும். நீங்கள் எண்ணெயை வந்து ஆயிலை வச்சுட்டு மீடியம்லேயும் லோவில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் கோத்துட்டு கொஞ்சம் கடுக்குன்னு ஆகிடும். அதனால் நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஆயிலை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சுக்குங்க. இப்போ இது கொஞ்சம் நேரம் விட்டுருங்க, நல்லா வேகட்டும். வெந்த பிறகு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் மாறி இருக்குது. இப்படியே பிரட்டி பிரட்டி விட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். இது கொஞ்சம் நல்லா வெந்ததுனா தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இதோட நிறம் மாறணும். அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்த பிறகு நம்ம பார்க்கலாம். செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம் இது. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்த உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து வீட்டில் அரிசி மாவு இருந்தால் டக்குன்னு இது மாதிரி ஒரு ஸ்நாக்கை ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்ல நேரம் மாறிடுச்சு, பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி இருக்கணும். இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா சாப்பிட கிறிஸ்பாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். இப்போ மிச்சம் இருக்கிறதையும் போட்டு பொரிச்ச பிறகு நம்ம பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக்கை ரெடி பண்ணியாச்சு. ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக் இது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதை உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குன்னு சொல்லி. பாருங்கள், டக்குன்னு உங்களுக்கு கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள், உடையுது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.